கஷ்டங்களை கடந்து போக கடவுளின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாராகி ஜோதிடம் சார்பாக அன்பு வணக்கங்கள். நமக்கெல்லாம் என்னைக்குதான் ஒரு நல்ல காலம் பிறக்குமோ, நம்மளும் நாளும் பொழுதும் கடவுளை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடவுள் கொடுக்கிற கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதா, இல்ல கூட இருக்கிறவங்க பண்ற சூழ்ச்சியில இருந்து நம்ம வெளியே வர்றதா? முக்காவாசி நாள் மத்தவங்களுடைய தொந்தரவாலேயே வாழ்க்கை ரொம்ப ரணரணமா போயிட்டு இருக்கு. இப்படி எல்லா ராசியுமே ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம். ஆனா, ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குங்க. ஆன்மீகத்த முழுமையா நம்பக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறக்கப் போகுது. கடவுள் நமக்கு துணை வருவாரு. கடவுள் நமக்கு நல்ல வழிய காட்டுவாருன்ற நம்பிக்கையோட தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல. ஒரு தெருவுல நடந்து போனாலும் சரி, அங்க ஏதாவது ஒரு தெய்வத்துடைய படத்த பார்த்தா கூட சரி, கடவுளே! அப்படின்னு தான் போவோம். இப்படி ஆன்மீகத்த நம்புறவங்க எல்லாருக்குமே இரக்க குணம் ஜாஸ்தி. ஒண்ணு தனிமையில உட்கார்ந்துகிட்டு நம்மள நம்மளே நொந்துப்போம். இல்லையா, ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு குமுறி குமுறி அழுது தீர்த்துருவோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வெளி காட்டிக்க மாட்டீங்க. 4 சுவத்துக்குள்ள உட்கார்ந்து அழுவீங்க. ஒருவேளை நம்ம தலையில என்னதான் எழுதியிருக்காரோ? நம்ம வாழ்க்கை பயணம் தான் என்ன? நம்ம வாழ்க்கைக்கான பலன் தான் என்ன? அப்படின்னு யோசிப்போம். சோ அதற்கெல்லாம் பதில் தரக்கூடிய விதத்தில் தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது. பொதுவாவே 12 ராசி அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் இருக்குங்க. பொதுவா மேஷ ராசி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நம்ம இப்போ ஒரு வீடியோ பதிவு பண்றோம் அப்படின்னா, அத பார்த்துட்டு ஒரு சிலர் சொல்றாங்க, "இல்ல, இல்ல இதெல்லாம் எனக்கு செட் ஆகல. நீ சொல்றது உண்மை இல்லல்லாம்" சொல்லுவீங்க. அதிலே கூடிய நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. அவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இருக்குங்க. சோ அதற்கு ஒரு தெளிவு கிடைச்சா தானே, ஓ! நம்ம வாழ்க்கைங்கிறது இப்படிதானா? இந்த நட்சத்திரத்துல பிறந்த நமக்கு இப்படிதானா வாழ்க்கை? அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? அத தீர்க்கக்கூடிய விதத்தில் தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது. பொதுவாவே ஜோதிட சாஸ்திரத்த வச்சு நீங்க பார்க்கிறப்போ, நவகிரகங்கள் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அத விட ரொம்ப முக்கியமானதுனாக்க இந்த நட்சத்திரங்கள். ஒருவர் பிறக்கிறாரா, அவருடைய நட்சத்திர அடிப்படையில தான் அவருடைய ஜாதகமே எழுதப்படுது. பொத்தாம் பொதுவா நீங்க ராசிய வச்சுலாம் ஜாதகம் பார்க்க முடியாது. உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் தான் மெயினா ஒர்க் அவுட் ஆகும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நட்சத்திரங்கள் இருக்கு. அவங்களுடைய ஆளுமை இருக்கு. நம்முடைய சடங்குகளும், சம்பிரதாயங்களும் நட்சத்திரங்கள ஒட்டியே தான் நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கோம். இதிகாசமா இருக்கட்டும், புராணமா இருக்கட்டும், இலக்கியங்களா இருக்கட்டும், நட்சத்திரங்கள் எல்லாத்த பத்தின குறிப்புகளும் அந்த நட்சத்திரத்த பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு? அப்பதான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்த நம்ம சொல்ல முடியும். மொத்தமா 27 நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நட்சத்திர தொகுதியும் 1க்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள வச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் நவாம்ச அடிப்படையில ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 பாதங்களுக்கும் 4 கிரகங்களும். அந்த நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதியான கிரகம். அந்த நட்சத்திரம் எந்த ராசியில இடம் பெற்றுட்டு இருக்கு? அந்த ராசிக்கு உரிய கிரகம். நட்சத்திரத்துல 4 பாதங்களையும் 3, 3 கிரகங்கள் ஆட்சி செய்யுது. இத அடிப்படையா வச்சு ஜோதிடத்துல எந்த மாதிரியான பலன்கள சொல்ல முடியும்? இதுதாங்க இந்த வீடியோ பதிவுடைய முக்கிய நோக்கம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, நீங்க சொல்றது கொஞ்சம் எனக்கு செட் ஆகுது. ஆனா மத்ததெல்லாம் மாறுபட்டிருக்கே. காரணம் இதுதான். மேஷ ராசி பொது பலன்கள். மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பாதங்கள். இப்படி உட்பிரிவுகள் அதிகமா போகுது. அத நம்ம விரிவா பார்க்கிறப்ப தான் கரெக்ட்டு. இதுதான் நமக்கு சூட் ஆகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அதை அடிப்படையாக வைத்து இப்போ 27 நட்சத்திரக்கான பலன்கள தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவுல பார்க்கலாம். 12 ராசியில முதல் ராசி மேஷம் ராசி. மேஷ ராசியில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கான பலன்கள தான் இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா உங்களுடைய அதிபதி கேது. அஸ்வினி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்துக்கு நவாம்சத்துக்கு அதிபதியும் செவ்வாய். எனவே ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா, அவர் கேது பிளஸ் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய ஆளுமைக்குள்ள இருப்பார். அதன்படி அவருடைய வாழ்க்கையில பலன்களும் ஏற்படும். அடுத்ததான் அஸ்வினி நட்சத்திரத்துல 2ஆம் பாதம். இதுல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னாக்கா, அவருடைய நவாம்ச அதிபதி கிரகம் பார்த்தோம்னா சுக்கிரன். எனவே அவருக்கு கேது பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன்
ஆகிய கிரகங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு தான் இவருடைய பலன்கள் அமையும். இந்த பகுதியில அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம் பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவா நம்ம அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லணும்னு வச்சுக்கோயேன், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? மன உறுதி மிக்கவங்க. எந்த வேலைய கொடுத்தாலும் சரி, அத அவங்க தொட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, அத முடிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்துவாங்க. சோறு, தண்ணி பார்க்க மாட்டாங்க. தூக்கம் இருக்காது. இரவு பகல் பாராமல் உழைத்து எடுத்த வேலைய முடிக்கிறதுல ரொம்ப மன உறுதி படைச்சவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அஸ்வினின்னு சொல்லுவோம், அசுபதின்னு சொல்லுவோம். மேலும் அறிவு கூர்மை மிக்கவங்க. அதாவது தலைப்ப போட்டிருக்கோம் இல்லையா? நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன்கள்னு போட்டிருக்கோம். முக்கியமா எந்த காரணத்துக்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்க நடக்கவே நடக்காது. உசுறு போனாலும் போயிட்டு போகுது. அதே மாரி எந்த ஒரு விஷயத்திலயும் முதலிடத்துல இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க. கண்கள்ல எப்பவுமே ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்கள பார்த்தா போதும். "அப்பா! நல்லா ஒரு பிரைட்டா இருக்காருப்பா" அப்படின்னு நமக்கு தோணும். எத பார்த்தாலும் அதுல ஒரு ஆராய்ச்சி இருக்கும். அவங்க ஒரு விஷயத்த ஏத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, பல ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஒரு விஷயத்த வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, நம்ம அத ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சிலர்கிட்ட மட்டுமே நெருங்கி பழகுவாங்க. நிறைய நண்பர்கள் ஏன் வராங்க அப்படின்னாக்கா, இவங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கனால, மத்தவங்க தான் இவங்க கிட்ட நட்பு பாராட்டுவாங்க. மத்த மொழிகள்லயும் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஈஸியா லாங்குவேஜ்ல கத்துப்பாங்க. இங்கிலீஷோ, மத்த லாங்குவேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இவங்கள ஒரு இடத்துல ஒரு 10 நாள் விட்டீங்கன்னா போதும், அவங்களோட சூப்பரா இவங்க பேசுவாங்க. மேலும் இவங்களோட பணிகள்ல நேர்மையாகவும், உண்மையாகவும் இருப்பாங்க. பெரிய பதவிகள் ஆட்டோமேட்டிக்கா இவங்கள தேடி வரும். பிள்ளைகள் கிட்ட ரொம்பவே அன்போடையும், அரவணைப்போடையும் அவங்க வளர்த்து ஆளாக்குவாங்க. அவங்களுடைய மனசுல நல்லெண்ணங்களையும், தர்ம சிந்தனைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா ஆன்மீக பணிகள்ல அடிக்கடி ஈடுபடக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரங்க. தீர்க்க ஆயுளோடையும் இருப்பீங்க. முக்கியமா அந்த நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எதிலுமே முதலிடத்துல இருக்கவே விரும்புறதுக்கு காரணம் உங்களுடைய உண்மை, உங்க உழைப்பு. செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால போலீஸ், ராணுவம் இந்த மாதிரியான துறைகள்ல சிறந்து விளங்குவீங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துடைய பலன்கள பார்த்தோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடிய 4 பாதங்களுடைய பலன்கள பார்த்தோம்னா, உங்க வாழ்க்கையோட அர்த்தம் முழுசா தெரிஞ்சுக்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் பாதம். பிரத்யேகமான குணங்களை பெற்றிருக்கக்கூடியவங்க நீங்க. நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். நட்சத்திரத்துடைய நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான். அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்த இவங்க உண்மையிலிருந்து தவறவே மாட்டாங்க. தலையே போனாலும் தன்மானத்துக்கு பங்கம் வந்தாக்க தலைய கூட வெட்டிப்பாங்களே தவிர்த்துன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி உண்மைக்கு மட்டும் தான். அதனால இவங்களுடைய எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளானாலும் சரி, ஏன் இவங்க உசுரே போனாலும் சரி, உண்மைய விட்டு விலக மாட்டாங்க. சுய உழைப்பால வாழ்க்கையில முன்னேறக்கூடிய குணம் பெற்றவங்க. கோடி ரூபாய் குடுக்குறேன் வாப்பான்னு சொல்லல, எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க. உதாசீனப்படுத்திட்டு தன்னோட உழைப்ப மட்டுமே உறுதியா நம்பி வாழக்கூடியவங்க. ஆடம்பர செலவுகள் செய்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்ய தயங்கவே மாட்டாங்க. அதாவது இவங்கலாம் எப்படி சொல்லலாம்னாக்க, இந்த மருது சகோதரர்கள். பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டான் இல்லையா? யாரு? கட்டபொம்மனோட தம்பி ஊமதுரைய குடுத்துடுறா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, உனக்கு வந்து நீ என்ன சலுகை கேட்கறியா குடுக்குறேன்னு சொன்னப்போ, அதெல்லாம் முடியாது. நீ என்ன எனக்கு குடுக்குறது? ஏன் நாடு இது. என்ன நம்பி வந்தவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரனுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு நின்னவங்க. அந்த வம்சத்துக்கு இவங்க வந்து ஆட்களா இருப்பாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பி வந்தவங்களுக்கு உசுர குடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. முக்கியமா சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி உடல் ஆரோக்கிய பாதிப்பு இருந்திருக்கும். விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்ததா உடன்பிறப்புகளால அடிக்கடி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒண்ணு இவங்க சண்டைய இழுத்துட்டு வருவாங்க. இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்கள தேடி வரும். அதுக்கு நீங்க போய் நின்னுகிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சதா இதே பிரச்சனையா போச்சுப்பா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். அடுத்ததா ஆண் குழந்தைகளே அதிகம் பிறக்குங்க உங்களுக்கு. வாழ்க்கையில அப்பப்போ ஏற்ற இறக்கம் இருந்தாலும், அடிப்படை வசதிகளுக்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பீங்க. நண்பர்களுக்காக எதையுமே செய்ய தயங்கவே மாட்டீங்க. சோ, இந்த அஸ்வின் நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது இதுதாங்க. உங்களுடைய வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும். அடுத்ததான் அஸ்வின் நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதின்னு பார்த்தோம்னா கேது பகவான். ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். நவாம்ச அதிபதி சுக்கிர பகவான்.
சோ, இந்த அஸ்வின் நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்துல பிறந்த நீங்க, கலைகள்ல ஆர்வம் மிக்கவங்களா இருப்பீங்க. பெற்றோர்கள் நீங்க கேட்டதை எல்லாமே வாங்கி குடுப்பாங்க. மத்தவங்களை கவரும்படியான தோற்றத்தோட நீங்க வந்து பிறந்திருப்பீங்க. எந்த சூழ்நிலையும் உங்க கண்கள்ல ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா உயர் கல்விக்கான யோகம் உண்டு. அதிகமா படிச்சவங்க யாருன்னு பார்த்தாங்க, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க. அது இந்த 2ஆம் பாதம் முக்கியமா வந்துட்டு கல்வியில அதிகமா ஆர்வம் காட்டுவீங்க. அதிக நண்பர்களை பெற்றிருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே சொந்த வீடு, வாகன வசதிகள் எல்லாமே அமையும். இவங்க வந்து பெரும்பாலும் காதல் திருமணமே செஞ்சுப்பாங்க. ஏன்னா தான் சொன்னேன்ல மத்தவங்கள ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. கண்கள்ல ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஒளி எப்பவுமே வந்து பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கு. முக்கியமா பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால நெறைய வந்துட்டு டீச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதன்படியே அவங்கள வளர்க்கவும் செய்வீங்க. தாய்கிட்ட அதிக பாசம் கொண்டிருப்பீங்க. சோ, அஸ்வின் நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்துக்கு இப்படிதான் உங்க வாழ்க்கை முறை இருக்கும். நீங்க இப்படிதான். முதல்ல நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லையா? பொதுவா மேஷ ராசியோட குணநலங்கள் நமக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரம் நம்ம எப்படி? அதுல பிறந்திருக்கக்கூடிய ஒரு பாதத்துடைய குணங்கள் எப்படி? அது தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சிரும். அடுத்து அஸ்வின் நட்சத்திரம் 3ஆம் பாதம். உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். நவாம்ச அதிபதின்னு பார்த்தோம்னாக்க புதன் பகவான். உங்கள பொறுத்தவரைக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டு, நீங்க அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீங்க. பாசமா? பகை வேணாம். பகைன்னு வந்துட்டா பாசம் வேணாம். இதுதான் இவங்களுடைய குணாதிசயம். பாசத்த காட்டி, நீ விஷம் வச்சாலும் சரி அந்த சாப்பாட்ட வந்து அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. நீ சொல்லியே குடு. "ஆ கொஞ்சம் விஷம் வச்சிருக்கேன்ப்பா, நீ இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை." சாப்பிட்டுருப்பானாலும் சாப்பிட்டுருவாங்க. ஆனா, அவங்கள எதிர்த்து நின்னு உங்களால ஜெயிக்க முடியாது. இந்த அஸ்வினியோடைய 3ஆம் பாதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு திடகாத்திர சக்தி இருக்கு. கடவுள் அனுகிரகம் முழுசா பெற்றவங்க இவங்க. உங்களுடைய குணாதிசயங்களால உங்கள எல்லாருக்குமே புடிக்குங்க. ரொம்ப விருப்பப்பட்டு பழகுவாங்க. முக்கியமா உங்களோட நாசூக்கான பேச்சினால காரியம் சாதிக்கக்கூடிய சாதுரியம் படைத்தவங்க. கணிதம், வானவியல், ஜோதிடம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு. இதெல்லாம் 3மே ரொம்ப சாதாரணமான விஷயங்களா, அந்த அளவுக்கு புத்தி கூர்மை படைச்சவங்களால தான் இத வந்து கத்துக்க முடியும் இல்லையா? பெற்றோருடைய வார்த்தைக்கு மதிப்பு தந்து அதுபடியே நடந்துப்பாங்க. இந்த காலத்து பிள்ளைங்கலாம் எங்க மதிக்கிறாங்க? ஆனா, அந்த அஸ்வின் நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம் அப்பேற்பட்ட ஒரு பெத்தவங்களுக்கு வந்து மரியாதை மதிப்பு குடுக்கணும். அவங்களோட சொல்லுலருந்து தவறாம நடந்துக்கிறவங்க. அறிவுபூர்வமாக வாதம் செய்வதில வல்லவர்களா இருப்பாங்க. ஜட்ஜு, வக்கீலு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இவங்களா தான் இருப்பாங்க. மத்தவங்க உங்கள தாழ்த்தி பேசுனா, அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. "ஏய்! நீ பேசினா என்ன அந்த மாரி ஆயிடுவேனா?" அப்படின்ற ஒரு குணாதிசயம், மன உறுதி. வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைய அடைய ரொம்ப பாடுபடுவீங்க. அது அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் திருமணமே செஞ்சுப்பேன்ற ஒரு கொள்கை பிடிச்சவங்கன்னு பார்த்தோம்னாக்க, இந்த நட்சத்திரக்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க. நெனச்சது நெனச்சபடி சாதிக்கணும். அதுக்கு நான் சும்மாலாம் கேட்கல. நான் அதுக்கான உழைப்பு போடுறேன். அதுக்கான ஒரு நல்ல பாதைய நான் அமைச்சு வச்சிருக்கிறேன். அது வந்து வழியில போய் நான் சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கான வாழ்க்கை துணைய நான் அமைச்சுக்கிறேங்கிறதுல இவங்க உறுதியா இருப்பாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இதனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அளவற்ற வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், ரொம்பவே எளிமையா தான் இவங்க வந்துட்டு தோற்றம் இருக்கும். அதே மாதிரி யார்கிட்டயும் ஜாதி, மதம், பேதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஏற்றம், இறக்கம் எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்கவும் மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்கன்னு வச்சுக்கோங்களேன். தரம் குறையாத தங்கமான குணம் படைச்சவங்க. ஒரு அறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில கூட அவங்கள விட இவங்களுக்கு கௌரவம் அதிகமா கிடைக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு நெறைய விஷயங்கள்ல வித்தைகள தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரங்க. அடுத்தது அஸ்வின் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், நவாம்சத்துக்கு அதிபதி சந்திர பகவான். இத வச்சு பார்க்கிறப்போ, தாய் கிட்ட அதிக பாசம் கொண்டவங்க நீங்க தான். எப்பவுமே பரபரப்பாக காணப்படுவீங்க. எப்பவுமே உங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன? கவர்ச்சி. தோற்றத்திலயும் கவர்ச்சி, பேச்சு திறமை, நல்லவங்க, யாரா இருந்தாலும் சரி, உதவி செய்யக்கூடியவங்க. சோ, இதனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூட்டம் உங்கள சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். நவீன ரக ஆடை, ஆபரணங்கள அணிவதில ரொம்பவே ஆர்வம் இருக்கும். குடும்ப கௌரவத்த காப்பதில மிகுந்த கவனமா பார்த்துப்பீங்க.
உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை எதுவுமே வந்துட்டு குடும்பத்துடைய கௌரவத்த பாதிக்கக்கூடாது. முக்கியமா உங்க வீட்ல இருக்கிறவங்களும் சரி. ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரண் அமைச்சு வீட்டோட கௌரவத்த காப்பதுல உசுருக்கு மேலா பார்த்துட்டு இருப்பீங்க. அழகிய தேக அமைப்பு பெற்றிருப்பீங்க. நீங்க சிரிச்சீங்க அப்டின்னா கன்னத்துல குழி விழும். மத்தவங்கள வசீகரிக்கிற தோற்றத்தோட பிறந்திருக்கிறதுனால, முன்னாடி சொன்ன மாரி தான். பெருங்கூட்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். பால் தொடர்புடைய இனிப்பு வகையில அதிகமா விரும்பி சாப்பிடுவீங்க. பிறவியிலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெய்வீக பக்தி அதிகமா இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில ஆர்வம் கொண்டிருப்பீங்க. தன்னோட பாக்கெட்ல ஒரு ரூ. 10,000 இருந்தாலும் கூட சரி. ஐயோ! நம்ம பணமாச்சே! நம்ம எப்படி குடுக்குறது? இது நமக்கு எப்படி திரும்ப கிடைக்கும்? இது நம்ம உழைச்சு சம்பாரிச்சோம். இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. தோணுச்சா, அப்பயே தூக்கி குடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதே மாரி நான் உனக்கு உதவி செஞ்சேன். நீ எனக்கு நன்றியோட இருக்கணும். இந்த மாரி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ரொம்ப அற்புதமான குணம் படைச்சவங்க. பொதுவாவே இந்த அஸ்வினி நட்சத்திர 4 பாதமே ஹீரோக்கள். கடவுளுடைய அம்சத்துல பிறந்த இவங்க இரக்க குணம் கிடைச்சவங்க. நல்லது, கெட்டது, நியாயம், தர்மம் இது எல்லாத்தையும் கடைபிடிச்சு அதாவது ஒரு கடவுள் வந்துட்டு படைக்கிறாரு ஒரு உயிர அப்டின்னாக்க, எந்தெந்த குணாதிசயங்கள் வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். கடவுள் எத வந்து விரும்புவாரோ, அது எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு பிறந்தவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. முக்கியமா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்டின்னாக்கா, வாழ்நாள் முழுக்கவே முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், மகாவிஷ்ணுவ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான், சனிக்கிழமைகள்ல விநாயகப் பெருமான், அதே சனிக்கிழமையில மகாவிஷ்ணு. இந்த 3 பேரையும் உங்க வாழ்நாள் முழுக்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. தொடர்ந்து வழிபாடு செஞ்சுகிட்டு வரப்போ, நீங்க நல்லவங்களா இருந்தீங்க அப்டின்னாக்க, உங்களுக்கு பொதுவா நமக்கு ஒரு இதுல நான் நல்லவனா இருக்கிறனால தான் எனக்கு இவ்ளோ பிரச்சனை வருதுன்னு நெனைப்பீங்க இல்லையா? அதெல்லாம் இனி வந்து வராது. நாசூக்கான விஷயம். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. சூட்சமமான கடவுள். உங்களுக்கு இவங்க தான். இவங்க 3 பேரையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த 3 தெய்வங்களுடைய அனுகிரகம் மட்டும் தான் உங்கள வந்து காத்தருளும். நீங்க அணிய வேண்டிய நவரத்னம்னு கேட்டீங்கன்னாக்கா, பவளம் பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்கள வந்து நெருங்காது. உங்களுக்கும் வந்து எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாம பார்த்துக்கிறதுக்கு இந்த பவளம் வந்துட்டு உதவி செய்யும். முக்கியமா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வேல் வழிபாடு செய்றது ரொம்ப நல்லதுங்க. ஒரு குட்டியா ஒரு பாக்கெட் சைஸ்ல வேல் செஞ்சு அது வந்து எப்பவும் உங்க கூடயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பச்சை குத்துற பழக்கம் இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அந்த வேல வந்துட்டு கைகள்ல பச்சை குத்திக்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். கோயிலுக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வழிபட வேண்டிய தலம், வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு செய்ய, வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் மறையும். ஒரு வெளிச்சமான பாதை பிறக்கும். இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்டின்னாவே ரொம்பவே சாமர்த்தியசாலிங்க தான். நான் ஒவ்வொன்னும் விளக்கமா சொல்லியிருக்கிறேன். உங்கள பத்தின குணாதிசயங்கள் நம்ம சொல்றதுக்கு என்ன சொல்றது? அதுக்கே நாங்க தனியா படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள ஆராய்ச்சி பண்றதுக்கு நாங்க பல நாட்கள் வந்துட்டு செலவு செய்யும். ஏன்னா, அப்பேற்பட்ட ஒரு அதீத புத்திசாலிங்க நீங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்குறப்பவே வந்துட்டு, எங்களுக்கெல்லாம் தெரியும். நீ என்ன சொல்றது?" இப்படி கூட யோசிப்பாங்க. அதுக்கு நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, என்ன பத்தி எனக்கு தெரியும். நீ என்ன சொல்றதுன்னு கூட யோசிப்பாங்க. பட் இவங்கள பத்தி நம்ம பேசுறப்போ கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவ கேட்கிறப்போ, இவ்ளோ குணாதிசயங்கள் இருந்தும் நம்ம ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு ஒரு விஷயம் தோணும் இல்லையா? அது சரி செய்யறதுக்கு தான் முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், மகாவிஷ்ணு. இவங்க 3 பேருடைய வழிபாடு, நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு, உங்களுடைய கஷ்டங்களுக்கு பதில் சொல்லும். காலம் நல்ல காலமா பிறக்கப் போகுது. இந்த வீடியோ பதிவ பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றது தான் அர்த்தம். புரியுதுங்களா? நாளும் பொழுதும் உங்களுக்காக நீங்க வசப்படுத்திக் கொள்ள கடவுள் துணை வருவாருன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.